கவுண்டிங் நடந்துட்டுருக்கு. எனக்கு முதல்ல யார் ஃபோன் பண்ணுறான்னா நாம் தமிழரில் உள்ள அந்த பூத் ஏஜென்ட் ஃபோன் பண்ணுறாரு. ஃபாதர் என்னன்னே தெரியல, உங்களுக்கு தான் மக்கள்லாம் அலமோதி போட்டுருக்காங்க, நீங்கள் தான் டாப்பில் போயிட்டுருக்கீங்க. இது சொன்னது யார்? நாம் தமிழர் பூத் ஏஜென்ட். அடுத்தாப்புல ஃபியூ மினிட்ஸு ½ அன் ஹவருக்குள்ள கழிச்சு ஏடிஎம்கே பூத் ஏஜென்ட் ஃபோன் பண்ணுறாரு. என்னன்னே தெரியல, ஆளுங்கட்சிக்குள்ள எதிர்கட்சிக்குள்ள நாம் தமிழர் உங்களுக்கு தான் ஓட்டு விழுந்துக்கிட்டே இருக்கு. இந்த செய்தி எனக்கு பூத்துக்குலேருந்து வருது. அப்போ இந்த கவுண்டிங் நடக்கும்போது 35 பேர் சென்னையில இருந்து வந்திருக்காங்க. ஒரு ஃபேமிலியில, அதாவது பெரியப்பா சித்தப்பா பிள்ளைங்க. ஆனா அந்த பாப்பாங்குளம் தொகுதியில எனக்கு 0. இந்த ஒரு சாம்பிள் போதும். என்ன கேண்டிடேட் சொல்றாங்க உள்ள வைக்கும்போது நீங்க வந்து பாருங்க அப்படிப்பாங்க. என்னது எல்லாம் மொத்தமா தூக்கி இறக்கி வைக்கும்போது நாங்க இதில் என்ன எந்த மிஷின் எங்களுக்கு எப்படி பார்க்க நேரம் இருக்குமா? அந்த சீரியல் நம்பர் வாட்ச் பண்ண டைம் தராங்களா? சரி இதை சொல்லுங்க. நைட்டு மிட் நைட்ல கொண்டு என்ன செய்றாங்க, இன்ஜினியரிங் காலேஜ் கொண்டு வச்சு போலீஸ் காவல் போட்டாச்சு. இந்த இன்ஜினியரிங் காலேஜுக்குள்ள நான் போட்ட ஓட்டு மிஷின் தான் உள்ள போகுதா வேற போகுதான்னு கடவுள் ஒருவர் தான் அறிவார். இதுதான் எனக்கு பெரிய ஜோக்கா இருக்கு. நான் ப்ரூஃப் வச்சிருக்கேன், நான் வதந்திக்கு சொல்லல, எல்லாமே பைண்ட் பண்ணி ஸ்பைரல் போட்டு வச்சிருக்கேன். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள். வணக்கம். இவிஎம் வைத்து தேர்தலில் எப்படி ஊழல் செய்து வருகிறார்கள்? இவிஎம் ஃபுல் ப்ரூஃப் ஆனதா? இவிஎம் வைத்து இந்த நாட்டு மக்களை ஏமாற்றி வருகிறார்களா? இவிஎம் தேவையா தேவையற்றதா? இது போன்ற பல்வேறு கேள்விகளை தொடர்ந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சாம் பித்ரோதா இன்னைக்கு வெளிவிட்ட ஒரு அறிக்கையை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். Civil society to put in place an independent expert panel to monitor 2024 polls. சிவில் சொசைட்டியை சார்ந்த பல்வேறு நபர்கள் ஒரு பேனலை அமைத்து இந்த பேனலை வைத்து 2024ஆம் ஆண்டு லோக்சபா தேர்தலை கண்காணிக்க போறோம் என்கிற ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த பேனலில் 7 நபர்கள் இருப்பார்கள். இந்த 7 நபர்களில் 3 பேர் இந்தியாவை சார்ந்த நபர்கள். வெளிநாடுகளிலிருந்து எக்ஸ்பர்ட் பேனல்களையும் இதில் இன்க்ளூட் செய்ய போகிறார்களா? இந்த பேனலுக்கான வேலை என்ன? இந்த நாட்டில் ஜனநாயக முறையில் இண்டிபெண்டன்ட் முறையில் டிரான்ஸ்பரண்டாக தேர்தல் நடக்கிறதா இல்லையா? தேர்தல் கமிஷனை எதற்காக நாம் கான்ஃபிடன்ஸில் இருக்க வேண்டும், மக்களை தானே கான்ஃபிடன்ஸில் இருக்க வேண்டும் என்கிற ஒரு குற்றச்சாட்டை அவர் எடுத்து வைக்கிறார். voter should verify where he is voting, to whom he had voted. ஒரு சாதாரண அடித்தட்டு மக்கள், படிக்காத நபர் யாருக்கு ஓட்டு போட்டிருக்கிறாரோ அதே நபருக்கு தான் அந்த ஓட்டு போய் சேர்கிறதா இல்லையா என்கிற கேள்வி. இன்னைக்கு பேலட் பேப்பரை நீங்க பார்த்தீர்களா, இது போன்ற ஒரு காகிதம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த காகிதத்தில் பல்வேறு கட்சியோட சின்னங்கள் இருக்கும். அந்த சின்னத்தில் உங்களுக்கு பிடித்த சின்னத்திற்கு நீங்க முத்திரை குத்தலாம். மடித்து 2ஆக மடித்து 3ஆக மடித்து அதை நீங்க பேலட் பேப்பரில் பேலட் பாக்ஸில் போய் போடுவீர்கள். உங்களுக்கு தெரியும் யாருக்கு நீங்க ஓட்டு போட்டிருக்கிறீர்கள். இந்த இடத்துல நீங்க பார்த்தீர்கள்னா இவிஎம்மில் ஒரு பட்டனை அமுக்கிறீர்கள். அந்த பட்டனை அமுக்கிறதுக்கு பின் அதே ஓட்டு அந்த அரசியல் கட்சிக்கு போய் சேர்ந்ததா இல்லையா என்கிற கேள்வி. இந்த பேனலுடைய மிக முக்கியமான கோரிக்கை என்னவென்று நீங்க பார்த்தீர்கள்னா, அல்ல நீங்க பேலட் பேப்பரை மீண்டும் ஒரு முறை கொண்டு வாருங்கள், இல்லை என்றால் இவிஎம் மிஷின் அருகே இருக்கக்கூடிய விவிபேட் இரண்டையுமே 100%, அதாவது எத்தனை போலிங் பூத்ஸ்கள் இருக்கிறதோ, எத்தனை இவிஎம் மிஷின்ஸ்கள் இருக்கிறதோ அதற்கு அருகே இருக்கக்கூடிய விவிபேட்டையும் எண்ணி, இவிஎம் மிஷினை எண்ணி நீங்க ஒரு புதிய சரியான கணக்கை மக்களுக்கு எடுத்து காட்ட வேண்டும். அப்போதான் நாங்கள் இதை நம்புவோம். இப்போ பல்வேறு இவிஎம்ஐ ஆதரிக்கக்கூடிய நபர்கள் எப்படி எல்லாம் நீங்க பேசலாம்? டிஜிட்டல் இந்தியா அப்படியே பட்டனை தட்டின உடனே ரிசல்ட் வெளியில் வரணுமா இல்லையா? அடுத்த நாளே அந்த ரிசல்ட் தெரிய வேண்டுமா இல்லையா? என்னுடைய ஒரு கேள்வி. ஒரு தேர்தல் பிரச்சாரத்திற்காக எத்தனை மாதங்களுக்கு முன்பு நீங்க தேர்தலில் கிளம்புகிறீர்கள்? அந்த பிரச்சாரம் எத்தனை மாதங்கள் நடக்கிறது? செக்ஷன் வாரியாக எத்தனை இடங்களில் அந்த தேர்தல் நடக்கக்கூடிய அந்த தேதியை நீங்க குறிக்கிறீர்கள்? அதாவது கிட்டத்தட்ட 3 to 4 மாதங்கள் வரை ஒரு தேர்தலுக்கான ஃபுல் ப்ராசஸ் நடக்கிறது. ஆனால் ரிசல்ட் உங்களுக்கு ஒரே ஒரு நாள்ல 10 நாள் 20 நாள் அல்ல ஒரு மாதம் எடுத்துக்கொண்டால் கூட டிரான்ஸ்பரண்ட் முறையில் அந்த ரிசல்ட் வெளிவந்தால்
அதைத்தான் நீங்கள் டிரான்ஸ்பரண்டாக பார்க்க முடியும். இதுதான் ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகள் எடுத்து காட்டியிருக்கிறார்கள். 4 எலெக்ஷனை சந்தித்த, அதாவது வேலூர், மும்பை சவுத் சென்ட்ரல், தூத்துக்குடியில் சப்மிட் செய்ய போன போது அது ஆக்செப்ட் செய்யப்படவில்லை. நாங்குநேரி பை எலெக்ஷன், ராதாபுரம் 4 எலெக்ஷனை சந்தித்து அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு குளறுபடிகளை எனக்கிட்ட விளக்கியிருக்கிறார். உங்களுக்கும் இந்த விஷயங்கள் தெரிய வரணும். அனைத்து இந்திய ஜனநாயக பாதுகாப்பு கழகத்தை சார்ந்த பிஷப் டாக்டர் காட்ஃப்ரே நோபல் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். ஒரு சிறிய இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருக்கேன். ஏன்னா இவிஎம் வந்து ஒரு ரொம்பவே சீரியஸான விவகாரமாக போய் கொண்டிருக்கிறது. அரசியல் கட்சிகள், அது வந்து என்டிஏவாக இருக்கட்டும் அல்ல இந்தியா அலைன்ஸாக இருக்கட்டும், யாருமே இவிஎம்ஐ பற்றி தெளிவாகவும் பேசுவதில்லை, எதிர்த்தும் பேசுவதில்லை. ரைட். உதாரணத்திற்கு பார்த்தோம்னா காங்கிரஸ் அதை கொண்டு வந்தது, அதை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்ற கட்சி எதுவென்றால் பாஜக. இவிஎம் இல்லாமல் பிரைம் மினிஸ்டர் மோடியால் வெல்ல முடியுமா என்கிற கேள்வியுடன் இதை தொடங்கலாம். என்னுடைய அனுபவத்தில் 100க்கு 100 இவிஎம் மிஷினை நான் நம்ப மாட்டேன். நான் அனுபவித்து சொல்கிறேன். மற்றவங்கெல்லாம் நீங்கள் வெளியே டிவி மீடியாவில் பேசுகிறேன்னு சொல்கிறீங்க, நான் ப்ராக்டிக்கலாக அனுபவித்து சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் நான் போட்டிட்டேன். அதே போல் நாங்குநேரி பை எலெக்ஷன், அப்போ ரூலிங் பார்ட்டியாக அதிமுக இருக்காங்க. இதில் இந்த 2 எனக்கு ரொம்ப நெருங்கிய ரிலேஷன்ஸ் அதிகமாக இருக்கிற இடம். நீங்கள் இது என்ன, நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியில் பரப்பாடி, என்னுடைய அப்பாவுடைய அப்பா அங்கே சிஎஸ்ஐ ஃபாதர் ரெவரண்டாக இருந்து அங்கேயே அவருடைய கல்லறைகள் எங்கள் பாட்டி கல்லறை இருக்குது. அப்போ நான் முதல்ல பூர்வீக கிராமம். ஆமாம், நான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறது என்னுடைய தாத்தா பாட்டி கல்லறைகிட்ட போய் மாலை போட்டு அங்கேருந்து இந்த மண்ணின் மைந்தன் அப்படின்னு சொல்லி நான் கேன்வாஸ் பண்ணுறேன். அங்கே உள்ள காமராஜர் சிலைக்கு போய் மரியாதை கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணோம். தரோவா டோர் பை டோர் எனக்கு அவ்வளவு ஃபேன்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ். இப்போ சென்னையிலேருந்து ஒரு பாப்பாங்குளம் அப்படின்னு ஒரு ஊரில் ஒரு ரொம்ப க்ளோஸ் எனக்கு ஃப்ரெண்ட்ஸு, அவங்க ஒரு 35 பேர் எனக்குன்னு டிக்கெட்டு போட்டு வந்தாங்க. ஓகே. அவங்க ஏமாற்ற மாட்டாங்க, அவங்க ஊழியம் செய்கிறாங்க, அவங்க ஹெட் மாஸ்டர், அந்த அம்மா டீச்சர், அந்த பையன் என் கூட எல்லா நாமினேஷன் கேன்வஸ் பண்ணுறாரு. ஆனால் அந்த பாப்பாங்குளம் தொகுதியில் எனக்கு 0, இந்த ஒரு சாம்பிள் போதும். அப்போ இந்த கவுண்டிங் நடக்கும்போது 35 பேர் சென்னையில இருந்து வந்திருக்காங்க. ஒரு ஃபேமிலியில, அதாவது பெரியப்பா சித்தப்பா பிள்ளைங்க, நாங்க ஒன்னோட ஒண்ணு ஒரே ஃபேமிலியா இருந்துக்கிறோம். உங்களுடைய வீட்டுல இருந்தும் ஒரு 5-4 ஓட்டு இருக்கலாம். ஆமா, கேளுங்க, இது எல்லாம் ஒரு சின்ன ஒரு எல்லாமே பெரியப்பா சித்தப்பா அண்ணன் தம்பி பிள்ளைகள் இப்படிதான். இவங்க எல்லாரும் சேர்ந்து எனக்காக, ஏன்னா மகன் கூட இருந்து என்ன செய்றாங்க, அந்த டீச்சரும் சாரும் எனக்கு துரோகம் பண்ணவே மாட்டாங்க. அவங்க சொல்றாங்க, உங்களுக்கு இந்த எங்க பூத்துல எங்க வீட்டுல இருந்து 35 ஓட்டு விழுந்திருக்காங்க. ஆனா எனக்கு வந்த ரிசல்ட் என்ன தெரியுமா? 0. நீங்களும் ஓட்டு போட்டிருப்பீங்களே? இல்ல, எனக்கு அந்த ஊர் கிடையாது, எனக்கு. ஆமா, இப்போ கேளுங்க, எங்க தாத்தா பாட்டி அங்க இருந்தாங்க. இப்போ இதுல பாருங்க, கவுண்டிங் நடந்துட்டு இருக்கு. எனக்கு முதல்ல யார் ஃபோன் பண்றான்னா, நாம் தமிழர்ல உள்ள அந்த பூத் ஏஜென்ட் ஃபோன் பண்றாரு. ஃபாதர், என்னன்னே தெரியல, உங்களுக்கு தான் மக்கள்லாம் அலமோதி போட்டுருக்காங்க, நீங்கள் தான் டாப்பில் போயிட்டுருக்கீங்க. இது சொன்னது யார்? நாம் தமிழர் பூத் ஏஜென்ட். அடுத்தாப்புல ஃபியூ மினிட்ஸு, ½ அன் ஹவருக்குள்ள கழிச்சு ஏடிஎம்கே பூத் ஏஜென்ட் ஃபோன் பண்ணுறாரு. என்னன்னே தெரியல, ஆளுங்கட்சிக்கும் இல்லை எதிர்கட்சிக்குள்ள நாம் தமிழர் உங்களுக்கு தான் ஓட்டு விழுந்துக்கிட்டே இருக்கு. இந்த செய்தி எனக்கு பூத்துக்குலேருந்து வருது, ஆனால் 0. இது எப்படி நீங்கள் நம்புறீங்க நம்பலையா? நான் வேணா உங்களுக்கு எல்லாமே ஒவ்வொரு பூத்தில் எனக்கு வந்த ஓட்டிங்லாம் நான் எடுத்து பைண்ட் பண்ணி ஒரு ஸ்பைரல் போட்டு வச்சுருக்கேன் ஒவ்வொரு தேர்தலையும். இது நாங்கள் அனலைசிஸ் பண்ணி ப்ராக்டிக்கலாக வந்ததை. இன்னொன்று சொல்கிறேன், எனக்கு இட்டேரியில் எனக்கு ஓட்டு, பக்கத்தில் புதுக்குளம் வில்லேஜ், கொங்கந்தான் பாறை வில்லேஜ், இதில் ரொம்ப க்ளோஸ் எங்கள் சர்ச்சில் உள்ள பிலீவர்ஸ். அப்போ நான் போய் இன்ஸ்பெக்ஷன் போகிறேன், ஒரு பூத்தாக போய் எப்படி போலிங் நடக்குது எல்லாம் அதிகாரி சொல்கிறேன், கவனமாக செய்யுங்க, நாங்களாம் நியாயத்தை கொண்டு வர்றதுக்காக மக்களுக்காக இறங்குற ஒரு கட்சி வேட்பாளர், நியாயமாக செய்யுங்க டீச்சர் சார்ன்னு சொல்லி அந்த வேலை பார்க்கணும், ஆசிரியர் தானே சொல்லிட்டு வரேன். அப்போது அந்த க்யூவில் நின்று வெளியே போகிறவங்க எல்லாம் சொல்கிறாங்க, ஐயா நாங்கள் உங்களுக்கு தான் ஓட்டு போட்டுக்கோம், சத்தம் போட்டு. அவ்வளோ கிறிஸ்தவ பெண்கள் சத்தம் போட்டு பப்ளிக்கில் எல்லாரும் கேட்கும்போது, ஐயா நாங்களாம் உங்களுக்கு தான் ஓட்டு போட்டு வரோம், அங்கேயும் 0. இப்போ எனக்கு என்னென்ன ஷாக்குனா, நான் எங்கெல்லாம் கால் வைக்காத தொகுதியோ அங்கே எனக்கு ஓட்டு விழுது. ஓகே, அது எப்படி விழுந்துச்சு?
அப்போ அதை கான்சென்ட்ரேட் அது பண்ண எப்படி, அதை கொஞ்சம் விளக்குங்க. அதை தான் கான்சென்ட்ரேட் பண்ணல அவங்க. உங்களுக்கு உளவுத்துறை டிபார்ட்மெண்ட் எடுக்கும் யாரு இவருக்கு எங்க எல்லாம் ஓட்டு அதிகம் இருக்கு, நான் எங்க போய் கால வைப்பேன். என் கிறிஸ்தவ பெல்ட் என்னுடைய கம்யூனிட்டி, நாடார் கம்யூனிட்டி அதிகமாக அதிக ஃபோக்கஸ் பண்றேன். ஏன்னா எனக்கு பிரியமானவங்க தானே திமுக அதிமுக விட்டுட்டு எனக்கு போடணும், மற்றவங்க போட மாட்டாங்கல்ல. அப்போ பண்ணும்போது நான் போகாத இடம், கால் வைக்காத இடம், எனக்கு யாருன்னே தெரியாதவங்க, என் ரிலீஜியஸ் கிடையாது, என் கம்யூனிட்டி கிடையாது, அங்க எனக்கு ஓட்டு விழுது. இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா டோட்டலாவே அது என்ன இடம், அது அந்த அனுபவத்தை எது அது என்ன வடக்கு விஜய நாராயணம். ஓகே, அது ஃபுல்லா தேவர் கம்யூனிட்டி. நான் அந்த ஊருக்குள்ளே போகவே இல்லை. அது பக்கத்துல அச்சம்பாடு, அதுல ஒரு அச்சம்பாடுக்கு ஃபுல்லா நாடாஸ், அவங்க எல்லாம் எனக்கு போடுவேன்னு சொல்லி பேசுனாங்க. இன்னொருல வேற கம்யூனிட்டி இருக்கு. அப்போ அங்கெல்லாம் நான் போகாத இடங்கள்ல ஓட்டு வருது, நான் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ண இடத்துல, கேன்வஸ் பண்ண இடத்துல ஒரு ஓட்டு கூட வரல. இன்னொன்னு சொல்ல பாருங்க, இட்டேரியில என் மனைவி என் பையன் நான் ஓட்டு போட்டிருக்கோம் என்னுடைய பூத்துல. உங்க வீட்டுல 3 ஓட்டு போட்டாங்க. அதனால அந்த 3 ஓட்டு தான் வந்த மாதிரி காட்டுறாங்க. ஆனா எங்க சர்ச்சில் உள்ள பிலீவர்ஸ் எல்லாம் போட்டு போய் சொல்ல மாட்டாங்களா? இப்ப மற்றவங்கிட்ட சொல்லலாம், நான் ஒரு பிஷப் ஒரு ஃபாதருக்கு என்கிட்ட போய் சொல்ல மாட்டாங்கல்ல. அப்படி போய் சொல்ல அவசியம் இல்லை. ரெண்டா பாருங்க, இது ஒரு பக்கம். வேலூர் எடுத்துக்கிட்டுங்க, வேலூர்ல ரீஎலெக்ஷன், நம்ம ஏடிஎம்கே பொதுச் செயலாளர் அவருடைய மகன் தான் அங்கே எம்பியா நிற்கிறாரு. அவங்க பணப்பட்டுவாடா பண்ணி எல்லா இடமும் பிடிபட்டுச்சு. பண்டில் பண்டிலா தொகுதி வாரியா கெட்டா போட்டு பிடிபட்டு மொத்தமே இந்தியாவில் 500 சொச்சம் எம்பி தொகுதினா ஒரே ஒரு எம்பி தொகுதி பணப்பட்டுவாடா எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி பண்டில் பண்டிலா உள்ளது மாட்டிக்கிட்டு எலெக்ஷன் நின்று போச்சு. ஏன்னா இப்போ அது திரும்ப ரீஎலெக்ஷனுக்குள்ள உள்ள போகும்போது அந்த நேரம் அதிமுக சார்பில் பிஜேபி சார்பில் கூட்டணியாக நின்றது யாரு? ஏசி சண்முகம். அவர் ரொம்ப ஓட்டு, அதுக்கு முந்தின எலெக்ஷனில் ரொம்ப ஓட்டு கம்மியாக இருக்கு. மற்ற தொகுதி எல்லா இடத்துலையும் அதிமுக படுதோல்வியில் இருக்கு. ஆனால் இந்த இடத்துல நாங்கள் தோல்வினாலும் எங்களுக்கு குறைஞ்ச ஓட்டு வித்தியாசத்தில் தோத்தோம் சொல்லி பெருமை பாராட்டுற அளவுக்கு. ஏன் அப்படின்னா, நான் எம்பி எலெக்ஷனுக்கு அங்கே இருக்கிறேன். நிறைய கிறிஸ்டியன்ஸ் அண்ட் முஸ்லிம்ஸ், அதில் மைனாரிட்டி ஓட்டு அதிகமாக இருக்குன்னு சொல்லி தான் நான் போகிறேன். சிஎஸ்ஐ பெரிய பெரிய சர்ச்சுகளில் அந்த பிரச்சாரமே செய்யக்கூடாது. ஆனாலும் இன்டைரக்டாக அங்குள்ள ஒவ்வொரு ரிலீஜியஸ் ரெவரன்ஸும் எனக்கு போட சொல்லி இன்டைரக்டாக அவங்க மென்ஷன் பண்ணாங்க. சண்டே செர்மனில், சண்டே ஆமாம், மண்டே எலெக்ஷன், சண்டே எல்லா சர்ச்சுக்கும் நான் போய் என்னுடைய ஆட்கள் வச்சு வெளியே கேட்டுக்கு வெளியே வச்சு நோட்டீஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். ஆனால் வந்துச்சு பாருங்க, கம்ப்ளீட்டா 0 வருதுங்க. இதுதான் எனக்கு பெரிய ஜோக்கா இருக்கு. நான் ப்ரூஃப் வச்சிருக்கேன், நான் வதந்திக்கு சொல்லல, எல்லாமே பைண்ட் பண்ணி ஸ்பைரல் போட்டு வச்சிருக்கேன். ஆனா என் ஓட்டு எல்லாம் அப்படி ஏசி சண்முகத்துக்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சு. அதனால அதிமுக சொல்லாங்க, நாங்க தோல்வி அடைஞ்சாலும் நாங்க வெற்றி, தோல்வியிலையும் ஒரு வெற்றி, நாங்க கொஞ்சம் வித்தியாசத்தான். ஆனா மற்றெல்லாம் 2 லட்சம் 3 லட்சம் டிஃபரன்ஸ் தோந்தாங்க எல்லா பக்கமும். இந்த தொகுதி கின்னு தூக்கிடுச்சு. அப்போ இதெல்லாம் நீங்க பார்க்கும்போது உண்மையாகவே 100க்கு 100 இது மால் பிராக்டிஸ் தான். இதில் ஒரிஜினாலிட்டி பார்க்கணும். ஆனால் இதுக்குரிய தண்டனையை யார் அனுபவிச்சுட்டு இருக்கா தெரியுமா? ராகுல் காந்தி, சோனியா காந்தி அனுபவிக்காங்க. ஏன்னா அவங்க தான் கொண்டு வந்தாங்க. அதாவது தன்வினை தன்னை சுடும்னு ஒரு பழமொழி இருக்கு. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான்னு பைபிள்ல இருக்கு. நீங்க என்ன செஞ்சீங்களோ அது உங்களுக்கு தான் திரும்ப 7 மடங்கா 10 மடங்கா 30 மடங்கா வரும். இன்னைக்கு சோனியா காந்தி அவங்க தான் என்ன பண்றதுக்கு மன்மோகன் சிங் வச்சு இந்த மெஷினை கொண்டு வந்தாங்க. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, அமெரிக்கர்கள்லாம் மூளை அறிவு இல்லாதவங்களா? சொல்லுங்க. எவ்வளவு பெரிய சயின்டிஸ்ட், விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள்லாம் இருக்காங்க. அந்த நாடுல பேலன்ஸ் ஷீட் முறையில வச்சிருக்காங்க. ஜனாதிபதி, அமெரிக்க ஜனாதிபதியே பேலன்ஸ் ஷீட் முறையில தான் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அப்போ நம்ம எப்படி எந்த வகையில மன்மோகன் சிங் அந்த ஆட்சியில் கொண்டு வந்தாரு? 1977ஆம் ஆண்டு முதல் முறையாக எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இவிஎம் மிஷனுக்கான ஒரு ஆலோசனையை கொடுக்கிறார்கள். 6 ஆகஸ்ட் 1980ஆம் ஆண்டு முதல் முறையாக, இப்போ சோனியா காந்தியும் கிடையாது, மன்மோகன் சிங்கும் கிடையாது, முதல் முறையாக இவிஎம் மிஷின் பார்லிமெண்ட்டிற்குள் கொண்டு காட்டப்பட்டது. 1982ஆம் ஆண்டு முதல் முறையாக கேரளா அசம்பிளியில் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கிட்டத்தட்ட 84 விதான்சபா தொகுதிகளில் 50 போலிங் ஸ்டேஷன்களில் இவி மிஷனை முதல் முறையாக ட்ரையலுக்கு கொண்டு வந்தார்கள். இதே போன்று நீங்கள் பார்த்தீர்கள்ல, முதல்
இவிஎம்க்கு எதிராக கேஸ் ஃபைல் பட்டது, அதுவும் சிபிஎம்மின் சிவன் பிள்ளை அவர்கள் அந்த இவிஎம் மீது இது வந்து நம்பிக்கை கிடையாது, இது வந்து ஜனநாயகத்தையே அளிக்கக்கூடிய மிஷனாக இருக்கிறது. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு எதிராக ஹைகோர்ட்டில் வழக்கு போடப்பட்டது. ஹைகோர்ட்டு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை கூப்பிட்டு வைத்து விசாரித்த பின் இதில் நாங்கள் தலையிட மாட்டோம் என்று ஹைகோர்ட் ஒதுக்கி கொண்டது. 1988ஆம் ஆண்டு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இரண்டாவது முறையாக 16 விதான்சபா இடங்களில் இதை மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், டெல்லியில் இருக்கக்கூடிய 6 தொகுதிகளில் இதை கொண்டு வர்றாங்க ஆஸ் அ ட்ரையல். 2004 which is காங்கிரஸ் எரா, நாடு முழுவதும் இவிஎம் கொண்டு வரப்பட்டது. இது இவிஎம் உடைய ஒரு சின்ன வரலாற்றை நான் எடுத்து காட்டினேன். ஸோ தொடர்ந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சின்ஸ் 1977 they started ஒரு எலக்ட்ரானிக் முறையில் எடுத்துகிட்டு வரணும். சுப்பிரமணியம் சுவாமியோடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஜப்பான் நான் சென்றேன், ஜப்பானில் எந்த இடத்துல அந்த மைக்ரோ ப்ராசஸிங் சிப்ஸ்களை தயாரிக்கிறார்களோ அந்த இடத்தில் நான் போய் விசாரித்த போது, நீங்கள் இதை எப்படி பயன்படுத்துகிறீங்க, நீங்கள் இவிஎம்மில் பயன்படுத்துகிறீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய முதலாளி கிண்டல் அடித்து இதெல்லாம் யார் வேணாலும் ஹேக் பண்ணலாம், உங்களுக்கு தெரியாதா, எங்கள் நாட்டில் அதெல்லாம் நான் பண்ணுறதில்லைன்னு சுப்பிரமணியம் சுவாமியோடைய ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அதையே வைத்து அவர் ஹைகோர்ட்லேயும் போய் வாதாடி இருக்கார். ஹைகோர்ட்டில் நீதிபதி சரி இப்போ வந்து டிஜிட்டலாக மாறிட்டோம், இப்போ இதை எப்படி சரி பண்ணலாம் என்று கேட்கும்போது சுப்பிரமணியம் சுவாமி கொடுத்த ஸ்டேட்மெண்ட், எந்த மிஷினில் நீங்கள் ஓட்டு போடுறீர்களோ அங்கேருந்து ஒரு ஸ்லிப் வெளியில் வரணும், அந்த ஸ்லிப் பூத்தை விட்டு வெளியில் போகக்கூடாது, அந்த ஸ்லிப்பை மடித்து பேலட் பேப்பராக நீங்கள் யூஸ் பண்ணணும். அதையும் தாண்டி நீங்கள் பார்த்தீர்கள்னா எப்போ சந்தேகம் எழும்புதோ அப்போது அந்த இவிஎம் மிஷினையும் இந்த சிட்டைகளையும் கணக்கு போட்டு அதற்கான விளக்கத்தை கொடுக்கும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா விவிபேட் இன்ட்ரடியூஸ் செய்யப்பட்டது. ஆனால் விவிபேட்டை என்றாகனா கிடையாது. போன வருடம் ஆகஸ்ட் மாதத்திலிருந்து இந்தியா அலையன்ஸ் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவிடம் நேரத்தை கேட்குறாங்க, எங்களுடைய சந்தேகங்களை தீருங்கள். இல்லை நீங்கள் பேலட் பேப்பர் எடுத்துகிட்டு வாங்க, இல்லைன்னா இந்த வரக்கூடிய ஸ்லிப்பையை நீங்கள் போடுங்க. இத்தனை கேள்விகள், இத்தனை சந்தேகங்கள் இருக்கும்போது 15,000த்திற்கும் மேற்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் வெறும் மத்திய பிரதேசத்தில் மட்டும் ரெஜிஸ்டர் ஆகியிருக்கிறது இப்போது நடந்த தேர்தலில். அதே போன்று ராஜஸ்தான், சத்தீஸ்கர், தெலுங்கானா, மிசோரம் இங்கே இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ் தனி. இவ்வளோ கேள்விகள், இவ்வளோ சந்தேகங்கள் இருந்தால் கூட 10,000 கோடி ரூபாய் அடுத்த 15 ஆண்டுகளில் இவிஎம்ஐ வாங்குவதற்காக நாங்கள் செலவழிக்க போகிறோம் என்று மோடி அரசாங்கம் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவிற்கு ஒரு பட்ஜெட்டை ஒதுக்கி கொடுக்கிறார். இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இதில் வந்து 2 கருத்து நான் சொல்ல விரும்புகிறேன். கள்ள ஓட்டு வந்து அந்த காலத்திலிருந்தே இருக்கு. அதாவது நான் சிறு பையனாக இருக்கும்போதே ஒருத்தரே 6 ஓட்டு 7 ஓட்டுலாம் போடுவாங்க. அந்த இங்கை போய் தொடச்சிட்டு டக்குன்னு அடுத்து போடுவாங்க. இப்படி இப்படி ஒருத்தர் பேரை சொல்லி போடுவாங்க. பெட்டியை தூக்கிட்டு போகிறது நம்ம எத்தனையோ தடவை பார்த்துருக்கோம். பெட்டியவே தூக்கிட்டு போயிடுவான். ஆனால் இது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு ஜாப். ஒரு இவிஎம் மெஷினை நீங்கள் அந்த இடத்துல இருந்துட்டு இன்னொரு இவிஎம் மெஷின் நீங்கள் லோட் பண்ணி, இது வந்து எனக்குரிய கருத்து, நான் இதில் இது உண்மையாகவே இப்படி தான் நடக்குதுங்கிறேன். எப்படின்னா நான் ப்ராக்டிக்கலாக கேண்டிடேட்டாக இருந்து கட்சி தலைவராக இருந்து எல்லா பூத்துமே நான் இன்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதனால நான் சொல்கிறேன், ஒரு பெட்டியை தூக்கிட்டு போனால் அந்த ஒரு பெட்டிக்குள்ளே எவ்வளோ ஓட்டு இருக்கும்? ரொம்ப கம்மியாக இருக்கும். 800 ஓட்டு, 700 ஓட்டு, 1000 ஓட்டுக்குள்ள இவ்வளோ தான் இருக்கும். ஆனால் ஒரு எப்படி எத்தனை பெட்டியை நீங்கள் தூக்கிட்டு போக முடியும்? உடனே அந்த இடத்துக்கு ரீ எலெக்ஷன் வச்சுருவாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அடுத்த நாளே ரீ எலெக்ஷன் வச்சு முடிச்சுருவாங்க. ஆனால் நான் என்ன பார்த்தேன்னா, ஒவ்வொரு பூத்தில் இருந்து இந்த இவிஎம் பெட்டியை என்ன செய்கிறாங்க, ஒரு லாரி, அந்த லாரியில் போலீஸ் இருக்காங்க, முன்னாடி போலீஸ் இருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, சாயங்காலம் 6 மணிக்கு போலிங் முடிஞ்ச உடனே ஒவ்வொரு ஊர்லேருந்து அப்படியே எடுத்துக்கிட்டே வராங்க. நான் சொல்கிறது, இப்போ நீங்கள் ராதாபுரம் தொகுதி வச்சுருங்க, ராதாபுரத்தில் எத்தனை 1000 ஒரு 100-200 பூத்து இருக்குன்னா அத்தனை பூத்துக்குள்ளே பெட்டியை தூக்கிட்டு வர்றதுக்கு ஏர்லி மார்னிங் 5:30 வரைக்கும் ஆயிடுது. 6க்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்க அப்படியே சுற்றி எடுத்து கடைசியில் இன்ஜினியரிங் காலேஜ், திருநெல்வேலி இன்ஜினியரிங் காலேஜ் கொண்டு டம்ப் பண்ணுறாங்க. இப்போது நான் ஒரு கேள்வி வைக்கிறேன், இந்த தேர்தல் அதிகாரி யாரு? டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். இந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு மிஞ்சி வேற ஏதாவது சக்தி இருக்குதா? அவர் தான் தேர்தல் ஆர்ஓவா இருக்காரு, ரிட்டர்னிங் ஆபீசர் கம் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். போலீஸ் யாரு கீழே இருக்காங்க? டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கீழே இருக்காங்க, ஆர்ஓக்கு கீழே இருக்காங்க. எஸ்பியா இருக்கட்டு,
கமிஷனர் கிட்ட இவங்க உள்ள ஏறி அத்துமீறி போக முடியாது. இப்போ நாங்கெல்லாம் கேண்டிடேட் என்ன செய்றோம், கொஞ்ச நேரம் ஃபாலோ பண்ணோம், அப்படியே சோர்ந்துருந்தோம். இவங்க விடிய காலம் வரைக்கும் ஒவ்வொரு ஊராக பெட்டி எடுத்து கொண்டு உள்ளே வைக்காங்க. உள்ளே வைக்கும் இடையில இந்த லாரிக்குள்ள எத்தனை பெட்டி இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. ஆல்ரெடி ப்ரோக்ராம் பண்ணது உள்ள வச்சுட்டு நமக்கு நேச்சரா வந்த உளுந்த போலிங் வந்த மெஷின் பாக்ஸை மாத்தி 2 சீரியல் நம்பர்ல ஒரு கள்ள நோட்டே தயாரிக்கான். இந்த மெஷினுக்கு 2 சீரியல் நம்பர் போட முடியாதா சொல்லுங்க? கள்ள நோட்டே பிரிண்ட்ல அடிச்சு வந்துருது, 2 ஒரே சீரியல் நம்பர்ல 2 நோட் இருக்கு. இவிஎம் மெஷின்ல 2 நம்பர் இருக்காதா? அதே சீரியல் நம்பரை செய்ய முடியாதான்னு கேட்குறேன். என்ன கேண்டிடேட் சொல்றாங்க உள்ள வைக்கும்போது நீங்க வந்து பாருங்க அப்படிம்பாங்க. என்னது எல்லாம் மொத்தமா தூக்கி இறக்கி வைக்கும்போது நாங்கள் இதில் என்ன எந்த மிஷின் எங்களுக்கு எப்படி பார்க்க நேரம் இருக்குமா? அந்த சீரியல் நம்பர் வாட்ச் பண்ண டைம் தராங்களா? சரி இதை சொல்லுங்க. நைட்டு மிட் நைட்டில் கொண்டு என்ன செய்றாங்க, இன்ஜினியரிங் காலேஜ் கொண்டு வச்சு போலீஸ் காவல் போட்டாச்சு. இந்த இன்ஜினியரிங் காலேஜுக்குள்ள நான் போட்ட ஓட்டு மிஷின் தான் உள்ள போகுதா வேற போகுதான்னு கடவுள் ஒருவர் தான் அறிவார். கலெக்டருக்கு தெரியும், எஸ்பிக்கும் தெரியாது, கமிஷனுக்கும் தெரியாது. ஏன்னா கலெக்டர் தான் ரிட்டர்னிங் ஆஃபீஸர், அவர் மாத்திரம் தான் உள்ள போக முடியும். அந்த லாரியில் அவருக்கு ஏற முடியும் அத்தாரிட்டி இருக்கு. எந்த இடத்துக்குலையும் போறதுக்கு ரிட்டர்னிங் ஆஃபீஸருக்கு அத்தாரிட்டி இருக்கு, மற்றபடி ஒருத்தரும் கிடையாது. அப்ப எனக்கு இதுலயே எனக்கு டவுட் இருக்கு. நீங்க ஒத்த பெட்டியா தூக்கிட்டு போக வேண்டாம். இப்ப நீங்க வந்து ஒரு எக்ஸாம்பிள், பிஜேபி ஜெயிக்கணும், தமிழ்நாட்டில் ஓட்டு வராது, அப்ப நினைச்சுவாங்க தமிழ்நாட்டை குறைச்சிருவாங்க ஃபோக்கஸை. எங்க இவங்களுக்கு செல்வாக்கு கூடயோ எங்க இன்னசென்ட் பீப்புள் அதிகமா இருக்காங்களோ அங்க ஆல்ரெடி ப்ரோக்ராம் பண்ணி ஒரு பெட்டி வச்சு நீங்க எண்ணிட்டு நினைச்சுவீங்க. இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு காரியம். இதெல்லாம் மக்களுக்கு எவ்வளவு புரிஞ்சிச்சோ புரியல தெரியாது. இதெல்லாம் தப்பு செய்ய முடியும். என்னுடைய பிரேயர் என்னன்னா, தமிழ்நாட்டில் தேர்தல் வருதுன்னா தெலுங்கானாவில் உள்ளவங்கள அதிகாரிகள் இங்கே போடணும். எது ஐஏஎஸ் அண்ட் ஐபிஎஸ் அதிகாரிகள் எல்லாருமே என்ன செய்யணும், அங்க இருந்து இங்க வரணும், இங்க இருந்து அங்க போகணும். அவங்களுக்கும் பணம் கொடுத்து விளைவு கொடுத்து வாங்கிட்டாங்க. அது வந்து நான் சொல்லி தப்பு செஞ்சா எவ்வளவு செய்யலாம். ஆனா இன்னைக்கு ஒரு ரூலிங் பார்ட்டி இருக்கு, அப்போசிஷன் பார்ட்டி இருக்கு வச்சிருக்கேன். இந்த 2 பார்ட்டிக்கும் வேண்டியவங்க யாரு? ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள். சுப்பிரமணியம் சுவாமி உட்பட, லால்கிருஷ்ண அட்வானி உட்பட இதெல்லாம் பிஜேபியோட தலைவர்கள். அதே போன்று நீங்க பார்த்தீர்கள்னா பல்வேறு காங்கிரஸை சார்ந்த தலைவர்கள், திக்விஜய் சிங்காக இருக்கட்டும், கமல்நாத்தாக இருக்கட்டும், சாம் பித்ரோதாவாக இருக்கட்டும், இது போன்ற பல்வேறு நபர்கள் தொடர்ந்து ஈவிஎம் பற்றி பேசியிருக்கிறார்கள். அதையும் தாண்டி நீங்கள் பார்த்தீர்கள்னா சிட்டிசன்ஸ் கமிஷன் உடைய ஒரு ரிப்போர்ட்டே வெளிவந்து. இல்ல இப்ப நான் என்ன சொல்றேன், தப்பு செய்யறதுக்கு ஒரு நிமிஷம், தப்பு செய்யறதுக்கு இதுல நிறைய வாய்ப்பு இருக்கு. ஒரு சேட்டலைட் இன்னைக்கு சந்திரயான் இங்க எவ்வளவோ லட்சம் மைல்கள் அப்பாற்பட்டு போய் அது இறங்கி இருக்கு. இன்னைக்கும் அதை ஆப்ரேட் பண்றாங்க. அதாவது சேட்டலைட் அது பக்கத்தில் இருக்கு. இது சந்திரயான் எங்கேயோ போயிருது, செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்பி இவங்க இங்க இருந்து ஆப்ரேட் பண்ணாங்க. இந்த கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண பெரிய கஷ்டமா சொல்லுங்க? எலக்ட்ரானிக் டிவைஸ். இப்ப ரிமோட்ல ஃபேன் வந்துட்டு, ரிமோட்ல எல்லாமே ஆப்ரேட் ஆகுது. ஸ்கிரீன் மிரரிங் சொல்லி நம்ம மொபைல்ல உள்ளது டிவியில வருது. எல்லாமே என்ன ஒயர் போகுதா இதா போகுதா யோசிச்சு பாருங்க. ஸ்கிரீன் மிரரிங் நம்ம மொபைல்ல உள்ளதெல்லாம் ஸ்கிரீன்ல டிவி ஸ்கிரீன்ல வருது. நம்ம இங்க வாட்ஸ்அப் பார்த்தா அங்க வருது. வித்தவுட் ஒயர் எந்த டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஒண்ணுமே கிடையாது. சிம்பிளா மாறும். அதாவது எலக்ட்ரானிக் டிவைஸ் வந்து என்னமும் செய்ய முடியும். ஆனா பேலட் சீட்டை மேனுவலா தான் கிழிச்சு எழுதி போடணும். சீல் அடிச்சு எத்தனை கலர் ஓட்டு போட முடியும்? இது ஒரே அட்டெம்ப்ட்ல. நீங்க அதாவது சைக்காலஜிக்கலா அவங்க என்ன செய்வாங்கன்னா, எங்க இவங்களுக்கு வீக்கா இருக்கோ அங்க குறைச்சிக்கிடுவாங்க, எங்க பிரைட்டா இருக்கோ இல்ல இன்னசென்ட் பீப்புள் எங்க இருக்கோ அங்க செட்டிங்ஸை கூட்டிக்கலாம். அப்போ மக்களுக்கு நினைத்து போக தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு ஒண்ணுமே கிடைக்கல, அங்க நல்லா கிடைச்சிருக்கு. மத்திய பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்போ உண்மைதான். ராஜஸ்தான்ல உங்களுக்கு நிறைய எம்பி கிடைச்சிருக்கு, உண்மைதான். எங்க குறைச்சிக்கிடுவாங்க? அங்க டெல்லியில இவங்களை குறைச்சி கெஜ்ரிவாலை ஏற்றிடுவாங்க. அங்கே இவங்களுக்கு ஒரு 3 எம்பி கிடைச்சி போய் எதாவது குறைச்சிக்கிடுவாங்க, 3 எம்எல்ஏ கிடைச்சி போய் காட்டிக்கிடுவாங்க. அங்கே எங்கள் பஞ்சாபில் ஃபுல்லாக இவங்களுக்கு செல்வாக்கு கிடையாது, அங்கே கெஜ்ரிவாலுக்கு ஏற்றி காங்கிரஸை 0 ஆக்கி காட்டிடுவாங்க. இந்த மாதிரி சைக்காலஜிக்கலாக செஞ்சு மக்கள் மைண்டையும் பிரெயின் வாஷ் பண்ணிடுவாங்க. பட் என்னன்னாலும் செய்ய முடியும் இந்த எலக்ட்ரானிக் டிவைஸை. அதனால இது பேன் பண்ணாதான் ஒரு ஒரிஜினாலிட்டி தெரியும். 2 ஆப்ஷன் இப்போ எடுத்து வைக்கப்படுது. ஒன்று வந்து பேலட் பேப்பரை மறுபடியும் எடுத்துவாங்க, இல்லைன்னா விவிபேட்டில் இருக்கக்கூடிய ஸ்லிப்பையும் இவிஎம் மிஷினையும் ஒப்பிட்டு பார்த்து அதற்கப்புறம் ரிசல்ட் அறிவிங்க. இதில் எது சரியான முடிவாக இருக்கும்? எல்லாத்தையும் தூக்கி கடலில் தூக்கிட்டு போட சொல்லுங்க. அமெரிக்கா இன்னைக்கு ஐநா சபையே அங்கதான் இருக்கு. அவங்களுக்கு மிஞ்சி ஒரு பெரிய யுக்திக்கு நமக்கு ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை. அமெரிக்க ஜனாதிபதி எப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அதை நம்ம ஃபாலோ பண்ணா போதும். இன்னைக்கு இந்த விவிபேடும் கண்ணாமூச்சி தான்.
இந்த சிலிப்பும் என்னன்னாலும் தப்பு செய்வாங்க. ஸோ பேலட் பேப்பரை நீங்க ஆதரிக்கிறீங்க. அதான் உலகம் முழுவதையும் ஆட்டி படைக்கிற அமெரிக்க ஐக்கிய தேசம், அவங்க ஜனாதிபதியை எப்படி தேர்ந்தெடுக்காங்க? அவங்களுக்கு மிஞ்சி நமக்கு அறிவு பெருக்கெல்லாம் இல்லை. கேட்டீங்களா? பணத்திலையும் செல்வத்திலையும் அவங்கள மிஞ்சி நம்ம இல்லை. அவங்களே அப்படி செய்யும்போது நம்ம ஏன் அதை ஃபாலோ பண்ணக்கூடாது? அப்போ இப்படி குறுக்கு வழியில் பண்ணுறது, இதை கொண்டு வந்தது காங்கிரஸ். அவங்க தான் கோர்ட்டில் போய் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் அந்த கேஸை இல்லாமல் ஆக்குனாங்க. இன்னைக்கு கோர்ட்டுக்கும் போக முடியாத சூழ்நிலையை உருவாக்குனது காங்கிரஸ். இன்னைக்கு ரெண்டும் சேர்ந்து மாட்டிக்கிட்டு இருக்காங்க. உங்களுடைய நேரத்தை கொடுத்து இவ்வளோ ஆழமாக பல்வேறு விஷயங்களை உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பகிர்ந்ததற்காக மிக்க மிக்க நன்றி. மக்கள் இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் ஒரு சின்ன கோரிக்கை, இந்த பதிவை தயவு செய்து பல்வேறு நபர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். கீழே உங்களுடைய கமெண்ட் ரொம்பவே முக்கியம். பிகாஸ் நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு கமெண்ட்டும் எங்களுக்கு ஊக்கத்தை கொடுக்கிறது. இந்த வீடியோவை இன்னும் ஆழமாக பல்வேறு நபர்களுக்கு எடுத்து செல்லக்கூடிய அந்த வாய்ப்பையும் உருவாக்கி கொடுக்குது. உங்களுடைய லைக், உங்களுடைய கமெண்ட், உங்களுடைய ஷேர், இது மூன்றுமே மிக முக்கியமானது ஒவ்வொரு வீடியோவிற்கும். இதை தாண்டி EVM தேவையா தேவையற்றதா, இதற்கான முடிவை நீங்களும் எடுத்து விடுங்கள். நீங்களே இந்த கேள்விக்கான விடயத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.